நான் ஸ்பெஷலாக தேங்க்ஸ் சொல்லணும்னா ஐ கேனாட் லைக் 3 பேருக்கு சொல்லணும். ஒன்று வந்து ஆனந்துக்கு சொல்லாமல் இருக்க முடியாது. எப்போவுமே எனக்கு வந்து ஒரு நடிகன் வந்து அவங்க செய்கிற கதாபாத்திரம், அவங்க நடிக்கிற படம், அதுதான் அவங்களோட அட்ரெஸ். அந்த கடைசி படம் அவங்க என்ன பண்ணாங்களோ அதுதான் அவங்களோட அட்ரெஸ்ஸு. தேங்க்யூ ஆனந்த் ஃபார் கிவிங் மீ சச் அ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி வேறுபட்ட 2 கதாபாத்திரங்கள், ரெண்டுமே நடிக்கக்கூடிய வாய்ப்புள்ள கதாபாத்திரங்கள், அது வந்து இது எவ்வளோ அருமையாக அமைஞ்சு. அண்டு ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம் ஆனந்த் கிட்ட என்னென்னா, எல்லாருக்கிட்டையும் வெதர் இட்ஸ் வித் ஹாரிஸ், வெதர் இட்ஸ் சுரேஷ், வெதர் ஃபைட் மாஸ்டர், வெதர் பிருந்தா, யார் கூட அவர் ஒர்க் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருவார். இந்த மாதிரி நீங்கள் உங்களோட திறமையை நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். அந்த இடத்துல வந்து இப்படி வேணும், இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த ஒரு லேப் வந்து கொஞ்சம் ஸ்பிக் அண்ட் ஸ்பேனாக ஒயிட் கிளாஸ் மெட்டல் அப்படிலாம் சொல்ல மாட்டார் அவர்கிட்ட. சுரேஷ் எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் ஜஸ்ட் ஆல் சுரேஷ் யூ ஜஸ்ட் லெட் இட் கோ வைல்ட், உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஹாரிஸ்கிட்டையும் ஜஸ்ட் லெட் இம், ஹாரிஸ் யூர் ஜீனியஸ், நீங்கள் எப்படி வேணாலும் இந்த படம் உங்களுக்கு எப்படி தோணுதோ, ஹவு யூ வாண்ட் டு ப்ரெசென்ட் இட், யூ டூ இட் லைக் தட். எங்கள் நடிகர் எல்லா நடிகர்களுக்கும், எனக்கும் இருக்கட்டும் சரி, நயன்தாராவாக இருக்கட்டும், நித்யா மேனன் திடீர்னு ஃபோன் பண்ணி அவங்க மலையாளி தான், ஆனால் அவங்க சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து இந்த டயலாக் இப்படி இருக்கலாமா, அண்ட் அதுக்கு அவங்க கொடுக்குற காரணங்கள் கரெக்ட்னு தோணுச்சுன்னா ஆனந்த் வில் ஆல்வேஸ் சே யா லெட்ஸ் கோ வித் தட். அண்ட் ஹீஸ் கிவன் தட் ஃப்ரீடம். தேங்க்யூ ஆனந்த். அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் கொடுக்குற போது, லவ் மாதிரி ஒரு கதாபாத்திரம்னா ஒரு ரொம்ப மெலிதான ஒரு கோடு, அது ஓவராகவும் பண்ணலாம் இல்லை கம்மியாகவும் பண்ணி சொதப்பிடலாம். பட் எனக்கு வந்து ஒரு தைரியம், ஒரு ஃப்ரீடம், அந்த ஒரு பயங்கரமான ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாரு அது பண்ணுற போது. எனக்கு வந்து நான் யாரோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேள்வி கேட்டாங்க ப்ரெஸ் இதில், எந்த கேரக்டர் கஷ்டமாக இருந்துச்சுன்னு. நான் 2 கேரக்டருமே ஒரு கேரக்டர் தான் பார்த்தேன், லவ் அண்ட் அகிலன். எனக்கு வந்து 2 பேருமே வேறு மாதிரி இருக்கணும், அதுதான் எனக்கு நடிப்போட அந்த ஹோம்ஒர்க்காக இருந்துச்சு. லவ் எப்படி வின்னா பண்ணான்றதை விட அவங்ககிட்ட இருந்து அகிலன் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருப்பான். 2 பேரும் ஒரு சாயல் கூட தெரியாமல், நார்மலாக பிரதர்ஸாக இருப்பாங்கன்னா ஃபாதர் சன்னாக இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். பட் அந்த ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு என்ன பண்ணலான்னு யோசிக்கிற போது அவரோட இன்புட்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு பலமாக இருந்துச்சு. அண்ட் நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஸோ எனக்கு வந்து அங்கே போகும்போது ஐ ஃபீல் லைக் லவ் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். அண்ட் ஐ ஜஸ்ட் என்ஜாய்ட் இட். தேங்க்யூ ஸோ மச் ஆனந்த். இட்ஸ் வெரி ஐ மீன் என்ரிச்சிங் டு ஒர்க் வித் சம்படி லைக் தட். அண்ட் ஷிபு சொன்ன மாதிரி டைரெக்ஷன் மட்டும் இல்லாமல் அவர் எப்பவுமே, இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க ஸ்பீச் வந்து அவ்வளோ ஃப்ளோவாக, ஹீஸ் equipped in everything. I mean ஒரு ரொம்ப சின்ன பையன் மாதிரி தோணுவார் பார்க்குறதுக்கு, பட் ஹீஸ் வெரி ஷார்ப் இன் எவ்ரிதிங். இட்ஸ் நாட் ஜஸ்ட் மோர் தென் அவர் ஒரு நல்ல ஸ்டோரி டெல்லர் அண்ட் அ வெரி இன்டெலிஜென்ட் ஸ்டோரி டெல்லர். அது எப்படிலாம் கொடுக்கலாம் ஆடியன்ஸ்க்கு, எனக்கு ஒவ்வொரு ஸ்டைலையும் சொல்கிறார், இந்த இடத்துல இப்படி பண்ணலாம், ஆடியன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து அவங்க சிரிக்கணும், இந்த இடத்துல அவங்க கை தட்டணும், இப்படி பண்ணால் பயங்கர பிரமிப்பாக இருக்கும். ஸோ இஸ் வெரி இன்டெலிஜென்ட் அண்ட் ஹவ் ஹி பிளான்ஸ், ஆடியோவாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும், ஷுபுவோட சேர்ந்து அவங்க வந்து எப்படிலாம் இதை கொண்டு வந்தாங்க வந்து இட்ஸ் லைக் அ ஹியூஜ் திங். ஸோ ஆனந்த், ஐ திங்க் யூ பீன் த பிக்கஸ்ட் திங் அண்ட் ஐ ஹேவ் டு தேங்க் யூ ஃபார் தட். அண்ட் த செகண்ட் தேங்க்ஸ் வந்து ஃபார் மை வண்டர்ஃபுல் டீம். எல்லாருமே ஏற்கனவே பேசிட்டோம் அவங்கள பற்றி. பட் ஐ ரொம்ப எப்போவுமே ஒரு சங்கர் சார் படம், ஒரு மணி சார் படம் பண்ணுற போது நம்ம வந்து இல்லை, அந்த டீம் வந்து எப்போவுமே ஒரு பயங்கரமான ஒரு டீமாக இருக்கும். வெதர் இட்ஸ் அன் எடிட்டர், வெதர் இட்ஸ் சினிமாட்டிக் டிஓபி, வெதர் இட்ஸ் அ மியூசிக் டைரக்டர், உங்களுக்கு தெரியும் அது வந்து லைக் த கிரெம் ஆஃப் இந்த இண்டஸ்ட்ரி வந்து அவங்க படத்தில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி படங்கள் பண்ணுற போதில் நமக்கு வந்து நம்ம நடிப்பில் இறங்கிடலாம், ஐயோ இவர் எடிட்டிங் எப்படி பண்ணுவார், இவர் வந்து மியூசிக் எப்படி பண்ணுவார், இவர் வந்து இட்ஸ் லைக் தட். அண்ட் ஐ ஹேட் தட் சேம் ஃபீலிங் இந்த படத்தில் இருக்கும்போது. லைக் ஆல் ஆஃப் தெம் ஸோ யங், ஆல் ஆஃப் தெம் ஸோ டேலண்டட். அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. சுரேஷ் வந்து ரொம்ப லைக் ஆனந்த் சொல்கிற மாதிரி இங்கே ரொம்ப நல்லா நடித்தார். இஸ் ஸோ டேலண்டட். எனக்கு வந்து எப்போவுமே இட்ஸ் லைக் ஐ ஒர்க் வித் வெரி குட் ஆர்ட் டிரெக்டர்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் டிசைனர்ஸ். ஆனால் சுரேஷ் பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து பயங்கரமாக, ஒவ்வொரு தடவையும் அந்த செட்டுக்குள்ளே போகும்போது எனக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும். அந்த மலேசியன் பிரிட்ஜ் நீங்கள் பண்ணல? இல்லை எனக்கு அது மட்டும்தான். ஏன்னா எது ரியல், எது ஒரிஜினல், எது ஃபிக்டிஷியஸ், எது கற்பனை, எது ஒரு செஞ்சதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இல்லை ஆனந்த் சொன்னதான் நான் சொல்லான் இருந்தேன். எனக்கு வந்து இந்த லேப் உள்ளுக்குள்ளே போயிட்டு ஆனந்த் சொன்னார் பாருங்கன்னு, நான் மிரண்டுட்டேன். என்னங்க லேப்னா நினச்சேன் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் எல்லாரும் ஒயிட் கோட்டில் கிளாஸாக இருக்கும், ஸ்டீலாக இருக்கும், ரொம்ப கிரஞ்சியாக. இந்த லவ் கேரக்டர் அந்த சேரும் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஆக்சுவலி வேறு ஒரு சேர் இருந்துச்சு, அப்புறம் கான்செப்ட் மாற்றிட்டோம். ஒவ்வொரு விஷயமும் அப்புறம் தான் அவர் சொன்ன இந்த இட்லி தட்டு அதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் அந்த ஒரு கிராஷ் கார்டு, பைக்கோட கிராஷ் கார்டு. அப்புறம் சுரேஷ் சொன்னார் வாங்க சார். சார் எப்படிங்க இதெல்லாம் பண்ணீங்க, பயங்கரமாக மெட்டீரியல்ஸாக? இல்லை சார், இது வந்து ஆக்சுவலி இது ஹோஸ், இது வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தது, இது வந்து கிராஷ் கார்டு, இது பல்பு, நாம் எல்லாமே வந்து
இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். லைக் சிந்தனை வந்து நம்ம அவ்வளோ செலவு பண்ணி பெருசாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. சின்ன சின்ன எவ்ரிடே லைஃப்பில் நம்ம பார்க்குற விஷயங்கள்லாம் வச்சு அவ்வளோ அற்புதமாக க்ரியேட் பண்ணுறாரு. அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் யூ. அண்ட் புவன் வந்து இந்த மாதிரி படங்கள் வந்து யூ நீட் தட் கைண்ட் ஆஃப் ஸ்லிக் எடிட்டிங். அண்ட் நிறைய விஷயங்கள் ஷூட் பண்ணோம். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஒரு ஆக்டருக்கு வந்து எப்போவுமே வந்து நிறைய விஷயம் நம்ம ஷூட் பண்ணியிருப்போம், நிறைய கஷ்டப்பட்டு நடிச்சிருப்போம். எடிட்டிங் பார்க்கும்போது கடைசியில் நிறையா போயிருக்கோம், இல்லை கொதறியிருப்பாங்க. ஐயோ இதெல்லாம் நடித்தோம் அதெல்லாம் போயிடுச்சுன்னு அப்படின்னு தோணும். புவன் வந்து எப்படி தான் எல்லாமே நான் பண்ணது எல்லாமே ஃப்ரேமில் இருந்துச்சு. வாட் எவர் ஐ ஆக்டட் அட் த சேம் டைம் எந்த ஒரு இடத்துலையும் இல்லை ஒன்று தொங்குது எல்லாம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, இது தேவையில்லாத விஷயம் அப்படி இதுவே கிடையாது. இட் வாஸ் ஐ ஃபெல்ட் ஸோ கிராட்டிஃபைட் சீயிங் தட். தேங்க்ஸ் புவன். அண்ட் எல்லாரும் நல்ல க்ளோஸ்அப்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்க, ரொம்ப தேங்க்ஸ். எஸ்பெஷலி ஆஃப் லவ். அண்ட் புவன் சொன்னேன்னா கண்டிப்பாக ராஜ்சேகர் சொல்லணும். ராஜ்சேகர் பீமா பிறகு நான் இப்போ ஒர்க் பண்ணுறேன். ரொம்ப ஸ்வீட், சச் அ குட் ஃப்ரெண்ட். அண்ட் ஷிபு சொன்ன மாதிரி எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும்போது அவர் ஒரு பலமாக இருந்தார், வந்து பேசி எல்லாம் இது பண்ணி ஹெல்ப் அஸ். அண்ட் சச் எக்ஸ்ட்ராடினரி. ஐ கால் த கிங் ஆஃப் லைட்டிங். ஒவ்வொரு தடவையும் நம்ம போய் லைட்டிங் பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாக. அண்ட் சில டைம் எனக்கு இந்த ராஜ் இது பிடிக்கல, ராஜ் இந்த இடத்துல இல்லை சார் பண்ணிடலாம் சார், நோ ப்ராப்ளம் சார் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதை மாற்றி, இல்லை ராஜ் எனக்கு வந்து எக்ஸ்பிரஷன் எனக்கு கொஞ்சம் இந்த பக்கம் பண்ணலான்னு இருக்கேன், எனக்கு கேன் சேஞ்ச் த கேமரா திஸ் சைட்லாம் கொஞ்சம் லைட்டிங் இந்த பக்கம் கொஞ்சம் பண்ண முடியுமான்னு உடனே மாற்றி லைக் ஹீ ஸோ இன்டு இட். It was like that. I think it was like all of them. It was like fight master. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரவி வர்மா அவர் பெங்களூர்லேருந்து வந்தவர். அவ்வளோ அற்புதமாக அந்த ஃபைட்ஸ்லாம் ரியலாக இருக்கணும். ஆனால் சின்ன சின்ன ஃபைட்ஸாக இருக்கும். ஸோ ஃபைட் வரதுன்னு தெரியாது, போகிறதுன்னு தெரியாது, பட் ஒரு இம்பாக்ட் பயமாக ஃபீல் பண்ணோம். பிருந்தா வந்து அந்த சாங்ஸ் வந்து ஷோபி வாஸ் ஆல்சோ த. பிருந்தா வந்து அந்த ஹெலனா சாங்கும் கண்ணை தொட்டு சாங்கும் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஜஸ்ட் நாட் அ சாங். அது வந்து அதில் ஒரு கான்செப்ட்லாம் பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அவங்களோட ஒர்க் பண்ணது. ஸோ த ஹோல் டீம் இஸ் சம்திங் லைக் விச் ரியலி இஸ் ஐம் கேன் பி ப்ரவுட் ஆஃப். கடைசியாக தேங்க்ஸ் சொல்கிறது வந்து ஷிபு இல்லைன்னா அந்த படம் கிடையாது. அது வந்து ஆனந்துக்கும் எனக்கும் தெரியும். தெர் இஸ் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ். ஐ மீன் நம்ம வந்து வி கேன் திங்க் எனி திங் வி வாண்ட். பட் 10 மாதம் கிட்ட ஒரு வருஷம் எங்களுக்கு வந்து இந்த படம் பண்ணோம். இந்த படம் வந்து கண்டிப்பாக வெற்றி அடையும், இந்த படம் வந்து எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்த ஒரு கட்டத்தில் இந்த படம் நடக்கவே நடக்காதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஷிபு வந்து நம்பவே மாட்டேங்க. 2 அன்றைக்கி திருப்பி சொன்னேன் 2 நாளில் வந்தார், ஷார்ட் பண்ணார், இவ்வளோ முடிச்சிட்டோம் படம் வெளியில் வந்துச்சு. எனக்கு அதான் இங்கே உட்காந்து எல்லாம் பேசும்போது அஞ்சனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி மை காட், இது நிஜமாக கனவான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த படம் வரவே வராதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது படமும் வந்துருச்சு, அது ஹிட்டாகவும் ஆயிடுச்சு. இங்கே வந்து நம்ம அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், கிராண்ட் சக்ஸஸ் மீட் வேறு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு. அட் ஒன்லி தேங்க்ஸ் டு யூ ஷிபு. அண்ட் படமாக பார்க்கும்போது ஐ ஷுட் சே ஃப்ரம் த ஃபர்ஸ்ட், இது நம்ம ஆரம்பித்ததுலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டில் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு ட்ரெய்லர், ஒரு டீசர், சாங் டீசர். ஹாரிஸ் வந்தார், கலக்குனார். எல்லாருமே பறந்து அடித்தோம், பறந்து வேலை செஞ்சோம். அவர் பறந்து கம்போசிங்கே பண்ணிட்டார். ஹி வாஸ் லைக் ஐ வாஸ் வெரி ஷாக். நான் டீசர் பார்க்குற போது எனக்கு வந்து ஒரு டீசருக்கு ஒரு ட்ரெய்லருக்கு இவ்வளோ மியூசிக்காக, இவ்வளோ ஆர்கெஸ்ட்ரேஷன், இவ்வளோ லேயர்ஸான்னு எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு பிரமிப்பு வந்துச்சு. நார்மலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்காக இருக்கும், இல்லை ஜஸ்ட் பேசிக் சவுண்ட்ஸ் அந்த மாதிரி. அது வந்து ஒரு படத்துக்கு பண்ணுற ஒரு உழைப்பு அவ்வளோ நல்லா பண்ணிங்க ஹாரிஸ். இட்ஸ் லைக் படத்தோட சாங்ஸ் எல்லாமே நான் சொன்னேன், அந்த ஆல்பமாக பார்க்குற போது இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துக்கு, இந்த த்ரில்லருக்கு இந்த மாதிரி தான் சாங்ஸ் வேணும்னு நினைக்கிற போது அதில் எல்லாமே இந்த ரேப்பாக இருக்கட்டும், வெதர் இட்ஸ் மெலடி, அது எல்லாமே இருந்துச்சு. ஒரு இமோஷனல் ட்ராமாவுக்கு ஒரு சாங் எல்லாமே இருந்துச்சு. பட் அதெல்லாம் மீறி அவரோட ரீரெக்கார்டிங், படம் பார்த்தவங்க யாருமே அவரோட ரெக்கார்டிங் பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. தேங்க்ஸ் ஹாரிஸ், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. எவ்ரி டைம் நாங்கள் வந்து என்னோட லக், ஐ டோன்ட் நோ, வி பீன் அண்ட் ஆஃப்கோர்ஸ் இப்போ நாங்கள் 2 பேரும் சொந்தக்காரங்களாயிட்டோம். அடுத்த படம் நான் கேட்க கூட வேண்டாம், நல்லாவே பண்ணி கொடுப்பீங்க. பட் என்னென்னா ஹாரிஸோட நான் ஒர்க் பண்ண எல்லா படங்களுமே சமரம் இருந்து ஆரம்பிச்சு மூங்கில் காடுகளே, அது வந்து இன்றைக்கும் என்னோடய ஃபோன் ரிங்டோன் அதுதான், மறக்க முடியாத பாடல். அன்னையிலேருந்து பீமாவாக இருக்கட்டும், அன்னினா இருக்கட்டும், எந்த படமாக அருள், எல்லா படமும் அவர் பண்ண எல்லா சாங்ஸுமே ஆல்வேஸ் சூப்பர் ஹிட். நான் ஒரு சாங்னால எல்லா சாங்குமே ஹிட்டாக இருக்கும். தேங்க்யூ ஹாரிஸ். ஐ டோன்ட் நோ, தேர் சம் கைண்ட் ஆஃப் அ வைப். நாங்கள் 3 பேருமே 8, அது கூட இருக்கலாம், ஐ டோன்ட் நோ. பட் சேர் கூட இங்கே 8 தான் இருக்காது. சும்மா யாரோ ஒரு எக்ஸ்ட்ரா சேர் வச்சுருக்காங்க பாருங்கள். ரிலீஸ் டேட் 8 ஆஃப்கோர்ஸ். ராஜ்சேகருக்கு வச்ச சேர். ஸோ நாங்கள் வேணுட்டு 8க்குன்னு வைக்கல, அவர் வரல. ஸோ தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் த சப்போர்ட். ஐ நோ உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே இருந்திருக்கு. அண்ட் தேங்க்யூ ஃபார் மேக்கிங் எங்கள் படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு உங்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். ஆக்சுவலாக இந்த படம் ஒருத்தருடைய ஷிபு தமிழ் அவர்களை நான் ஜனவரியில் தான் மீட் பண்ணேன், டிசம்பர் நினைக்கிறேன். ஆனந்த் சங்கர் ஆஃப்கோர்ஸ் 7ஆம் அறிவு துப்பாக்கியில் ஒர்க் பண்ணிருக்காரு. ஸோ முருகதாஸ் அசிஸ்டண்ட் அப்பப்போ பார்த்துருக்கேன். அண்டு பட் அவருடைய முந்தின படம்
அரிமா நம்பி ஏற்கனவே சொன்னேன், எனக்கு ஆர்டி ராஜசேகர் தான் அவர் கேமராமேனே என்னோடய நண்பர். ஸோ அது அவருக்காக அந்த படத்தை பார்த்தேன். ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு அந்த படம். ஒரு ஆரம்ப ஒரு டைரக்டர், முதல் படம், பெரிய பட்ஜெட்டும் கிடையாது. பட் அது கொடுக்கப்பட்ட ஒரு இதில் அதுதான் சினிமாவுடைய திறமை. சினிமாவில் வந்து பிரம்மாண்டம் பெருசு கிடையாது, இருக்கிற விஷயத்தில் கொடுக்கப்பட்ட ரிசோர்ஸில் பெருசாக கட்டுறது சினிமா. ஸோ அங்கே தான் அந்த டேலண்ட் இருக்குது. ஸோ ஐ ஸ்பாட்டட் தட் ஆன் நம்ம டைரக்டர். அது அப்புறம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் ரொம்ப மாதம் கழித்து அவர் இந்த மாதிரி இந்த படம் பண்ணுறாருன்னும் போது இனிஷியலாக எனக்கு 50% அந்த படம் பண்ண டைரக்டர் தானே சொல்லிட்டு நான் சார்ஜாக இருந்தேன் கதை கேட்க முடியும். தினே அவர் சொன்னார், கதையை சொன்னார். அப்புறம் எல்லாத்தோட விட அந்த கதைக்கு விக்ரம் அவர்கள் தான் ஹீரோன்னாரு. அது வந்து எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு ஹேண்ட் அண்ட் க்ளோவ் மாதிரி அந்த கதைக்கு இவர் தவிர வேறு யாரும் பண்ண முடியாதுன்றது திட்டவிதமாக டைரக்டரும் தெரிஞ்சு வச்சுருந்தார். கேட்ட உடனே அதை கதை சொல்லும் போதெல்லாம் அவர், நீங்கள் லவ் படத்தில் பார்த்துருப்பீங்க, எனக்கு மைண்ட்லேயே ஓடி இருந்தார் லவ். அப்புறம் கதை சொல்லும்போது அண்ட் இன்னொரு பியர்ட்லாம் வச்சுருக்கிறவர் விக்ரம் போது, ஓ மை குட்னஸ், இவர் இப்போ இந்த படத்தில் எல்லா பாலும் 6 அடிப்பாருன்றது அன்றைக்கே எனக்கு டிசம்பர் மாதமே தெரிஞ்சுது, போன வருஷம். அப்புறம் ஷிபு தம்பி அவர் வந்து அவர் என்னை மீட் பண்ணும்போது அவர் ரொம்ப சந்தோஷமான சூழ்நிலை இல்லை, அந்த சூழ்நிலை தான் இந்த படத்தை ஆரம்பித்தார். ஸோ பட் யூ சி, இட்ஸ் ஆல் அபவுட் ஷேரிங் பாசிட்டிவிட்டி. இட்ஸ் ஆல் அபவுட், நான் அப்பயே ப்ரெடிக்ட் பண்ண அவர் சொன்னேன், இந்த படம் வந்து மிகப்பெரிய, இந்த படம் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு கஷ்டம் இருக்குது தெரியுது, ஆனால் முடிக்கும்போது சம்பூர்ணம்னு பைபிள் ஒரு வார்த்தை இருக்குது, எவ்ரிபடி இன்வால்வ் இன் திஸ் ப்ராஜெக்ட் வில் பி வெரி ஹாப்பி, மார்க் மை வேர்ட்ஸ் சொன்ன அன்றைக்கி. அவர் எப்படி சார் இந்த இதுக்கு இவ்வளோ பெரிய பட்ஜெட் அப்படி இப்படின்னார். எல்லாமே ஆரம்பம் அப்படி தான் இருக்கும். பட் மனசு வச்சு எல்லாமே மனசு தான் காரணம். நீங்கள் ஆரம்பிக்கும் போதே நான் ஸ்கோர் பண்ணோன்னா போனால் டக்கு தான். நீங்கள் போகும்போதே நான் 1000 ரன் அடிச்சுன்னு அடிப்பேன்னு சொல்லிட்டு போங்க, யூ வில் கோ பிளேசஸ். ஸோ நம்பிக்கை, தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அன்றைக்கி அவர் சார்ஜ் ஆனார். அன்றைக்கி ஓவர் நைட்டே அவர் வந்து இந்த படத்துக்கு ஒரு வேறு மாதிரி ஒரு லெவலில் இதை ரெடி ஆனார். 2வது நாள் நான் வந்து ஜெர்மனிக்கு போகிறேன். படம் ஒரு ஃபோன் வருது அவர்கிட்ட, இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும், டீசர் வேணும்னாரு. நான் என்னது இன்னும் பாட்டே பண்ண ஆரம்பிக்கல, டீசரா, என்னங்க டீசர்னு. அன்றைக்கி நைட்டு நான் ஜெர்மனிக்கு போகிறேன். ஒரு வாரம் நான் ஊரில் இல்லை இந்த நீங்கள் சொன்னீங்களே எல்லாம் கரெக்டு, ஆனால் அந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய படம்னு, ஆனால் விநியோகம் ஃபார் அதர் திங்ஸ் அவங்களுக்கு தெரியணும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லேருந்து மற்ற எல்லா ஃபினான்ஷியல் எல்லாருக்கும் தெரியணும் எவ்வளோ பேர் படம். அதுக்கு ஒரு சும்மா ஒரு ஒன் மினிட் டீசர் ரிலீஸ் பண்ணால் அது படத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாரு. நம்ம சொன்னது நம்ம தலையிலே வந்துடுறா கையேப்பா அப்பான்ட்டு. ஐயோ டீசரா, நான் இப்போ நைட்டு ஊருக்கு போகிறேன் சார், நாளான்னைக்கு ஒரு பெரிய படம் வருது, அதோட நம்ம ரிலீஸ் பண்ணுவோன்ட்டார். என்னடா பண்ணுறது சொல்லிட்டு, ஏன்னா நான் போகிற இது விஷயம் ஒர்க்கும் விஷயம் கிடையாது, ஜெர்மனிக்கு என் ஸ்டுடியோக்காக எக்யூப்மெண்ட்ஸ்க்காக வாங்க போகிறேன். ஸோ நான் ஒரே சூட்கேஸ் தான் கொண்டு போகிறேன். இவருக்காக ஒரு சின்ன லேப்டாப்பும் ஒரு சின்ன கீபோர்டும் அந்த நேரத்தில் ஆன்லைனில் வாங்கிட்டு ஃப்ளைட்டில் போனேன். 10 மணி நேரம் ஃப்ளைட்டு, நைட்டு ஃபுல்லாக ஃப்ளைட்டு ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோ ஆகிட்டேன் நான். என்னோடய ஃபுல் பிரயாணம் இங்கே தான் ஆரம்பித்து ஃப்ராங்க்ஃபர்ட்டில் ரீச் பண்ணும்போது ஒரு டீசர் முடித்தேன். அது லவ்வோடைய செட்டு நான் ஃப்ளைட்டில் நான் தான் ஃபஸ்ட்டு போட்டேன். எல்லாம் ஏர் ஹோஸ்டர்ஸ் எல்லாம் டவுட் ஆகிடுச்சு, யாரா ஒருத்தர் ராத்திரிலாம் முழிச்சு எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க, ஒருத்தர் வீடியோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு பைலட்லாம் கூட்டு வந்துட்டாங்க. தே வாண்ட் டு மேக் ஷுர் தட் நான் வேறு எதுவும், ஏன்னா ஒருத்தர் லேப்டாப் வச்சுட்டு 1 hour ஒர்க் பண்ணுவார், அப்புறம் தூங்கிடுவார். நான் ஏறும்போது ஒரு அமக்கலம் பண்ணிட்டேன், எனக்கு பவர் வேணும், அது யூபிஎஸ் வேணும், அது வேணும், இது வேணும்னு. அப்போயும் அவங்களுக்கு டவுட் வந்துருச்சு, பேட்ரி மட்டும் கேட்கல. ஸோ இங்கேருந்து ஆரம்பிச்சது, முடியும் போது ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் அந்த இருமுகனுடைய டீசரை கேட்டது ஃப்ளைட்டில் இருக்கிற பைலட்டும் ஏர் ஹோஸ்டஸ். அவங்க கேட்டுட்டு வான்னு சொல்லிட்டு எல்லோரும் எங்கிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அது இன்னும் கூட எங்கிட்ட ட்வீட்டில் இருக்குது. ஸோ அது எல்லாம் சைனீஸு, மிடில் ஈஸ்ட், எல்லாம் அரேப்ஸ். ஸோ இறங்கின உடனே அப்புறம் ஒரு மெயிலில் தான் நான் வந்து அனுப்பிச்சேன் இருமுகன் டீசர். ஸோ முதல்ல அந்த டீசர் ரிலீஸ் ஆச்சு அன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் அந்த நம்பிக்கை ஸ்ப்ரெட். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த டீசர் தான் ஃபஸ்ட்டு ரீசன் இந்த படத்தை பற்றி வெளியில் கொண்டு போய் டோஸ்ட் காமிச்சது. அண்ட் அதை தொடர்ந்து மீது எல்லாமே எங்களுக்கு லாபகமாக முடிஞ்சுது. ஸோ தேங்க்யூ ஷிபு, நீங்கள் வந்து ஒரு டெஃபினட்டாக நீங்கள் பாலிடிக்ஸுக்கே போகலாம். ரொம்ப அழகாக நீங்கள் பிளான் பண்ணீங்க, ரொம்ப க்ளீனாக திட்டம் போட்டு அவர் ஒர்க் பண்ணார். அண்டு ஆனந்த் சங்கர் ஃபேண்டாஸ்டிக் டேலண்டட் பர்சன், இஸ் கோயிங் டு கோ பிளேசஸ். அது ஃபார் ஷுர். நான் ஆடியோ ரிலீஸ்லேயே நான் சொன்னேன், நான் 3 பேரை நான் சந்தித்ததில் இவர் ஒருத்தன். கம்மிங் டு த ஃபிலிம், இந்த படம் வந்து எனக்கு
எவ்வளோ பெரிய சேலஞ்சிங்னா அந்நியன், கஜினி, அதுக்கப்புறம் 3வது படமாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ சேலஞ்சிங்கான ஃபிலிம் வந்து நான் இருமுகன்னு சொல்ல முடியும். ஏன்னா அவர் கொடுத்த 2 கேரக்டர்ஸ் அகிலன், லவ். பட் நான் மனசில் வச்சது இந்த படம் கமர்ஷியலாக ஹிட் ஆகணும்னா 3வது ஒரு கேரக்டர் காட்டணும் மியூசிக்கலி. அது யாருன்னா விக்ரம். ஏன்னா இந்த 2 கேரக்டர் சினிமாவில் இருக்கிற கதாபாத்திரம். 3வது கேரக்டர் ஒரு நர்ஸு போட்டு ட்ரெஸ் போட்டு வருவார். யாரும் ஒரு வில்லனுக்கு, அவர் வில்லன் தான், அவர் பயங்கரமான கொலைகாரன். ஆனால் நான் கொலைகாரனோட ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தா எனக்கு தெரியும் அந்த இடம் வந்து படத்தோட எல்லாம் ஐக்கியமாயிடுவாங்க. அங்கே ஒரு விக்ரம், நடிகர் விக்ரம், பிரமாதமான நடிகர் விக்ரம் காட்டணுன்றதுக்காக பிரத்யேகமாக வேற ஒரு இசைப்பட்டேன். அது இன்னி வரைக்கும் எல்லா தேட்டர்லேயும் மிகப்பெரிய வரவேற்பு கிடச்சிது. ஸோ அண்டு கச்சிதமாக ஒரு பிரமாதமான 2 கதாபாத்திரத்தை பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு எல்லாத்துக்கும் மேலே உங்களை எல்லாரையும் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். அண்டு இந்த படம் இவ்வளோ பெரிய வசூல் கிடைச்சதுக்கு கண்டிப்பாக நீங்கள்லாம் மிகப்பெரிய காரணம். அண்டு ஆர்ட் டைரக்டர் நான் அவரை பார்க்கணுன்னே வந்தேன். ஃபேண்டாஸ்டிக் ஜாப். நான் இவ்வளோ இளம் வயதில் இவ்வளோ பிரமாதமான ஒர்க்கு தயவு செஞ்சு ஹாலிவுட் படத்தோடலாம் கம்பேர் பண்ணாதீங்க. நம்ம படம் அதுக்கும் மேலே. ஸோ அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் ஐ விஷ் அவர் அரோமா ஃபிலிம்ஸ் ஆல்சோ ஆல் த வெரி பெஸ்ட். ஐம் ரியலி ஹாப்பி. ஒரு ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆக்சுவலாக ஒரு பர்டிகுலர் மோட்டிவ் ஒன்று ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுட்டு தான் நம்ம ஆரம்பிப்போம். ஸோ இந்த படத்தோட மோட்டிவ் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிமாக ஆடியன்ஸுக்கு இருக்கணும், ஒரு பயங்கர கலெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கணும்னு நினச்சி தான் இதை ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஃபஸ்ட்டு டே படம் ரிலீஸ் ஆன அன்றைக்கி கூட எல்லாம் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக வீட்டில் தான் இருந்தேன், வெளியவே வரல. ஏன்னா ஒரு செகண்ட் டே, தேர்ட் டே ஆடியன்ஸ் ஃபோன் பண்ணி, ஆடியன்ஸ் ஒரு 90% ஆஃப் த ஆடியன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம்னு அப்ரிஷியேட் பண்ணி புக்கிங் பயங்கரமாக ஆகும்போது தான் சரி ஓகே நம்ம பிளான் பண்ணது இதுதான். ஸோ நம்ம பிளான் பண்ணது வந்து நம்மளுக்கு ரீச் ஆகுது அப்படின்னு இன்றைக்கி வந்து மகேஷ் சார், ஷிபு சார் எல்லாருமே வந்து கலெக்ஷன் ஃபிகர்ஸ்லாம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தோட சக்ஸஸ்க்கு நான் கண்டிப்பாக தேங்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரி ஃபர்ஸ்ட் திங் வந்து தனியாக நான் மட்டும் உட்காந்தேன்னா ஃபஸ்ட்டு இப்போ இந்த லவ் கேரக்டர் இந்த கதையாகவே இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நான் தனியாக உட்காந்தேன்னா என்னால் இந்த கேரக்டரை யோசிக்க முடியாது. இதில் எனக்கு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, நான் அரிமா நம்பி படம் பண்ணதுக்கப்புறம் வந்து விக்ரம் சார் வந்து படத்தை பார்த்து இந்த படம் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்குது, ஐ திங்க் வி ஷுட் ஒர்க் டுகெதர், ஏதாவது ஸ்கிரிப்ட் இருக்கான்னு அப்போ கேட்டார். உண்மையிலே எங்கிட்ட ஸ்கிரிப்ட் இல்லை, சும்மா ஒரு ஐடியா மட்டும் இருந்தது. நான் அவர்கிட்ட சொன்னதே என்னென்னா, சார் இந்த மாதிரி ஒன்று இருக்கும் சார், 5 நிமிஷத்துக்கு இப்படி ஆகும் சார், இப்படி ஆகும் சார், ஏதோ ஒன்று வளர்னேன், இது நல்லா இருக்கே அப்படின்னாரு. அதுலேருந்து கிரியேட் ஆகி எனக்கு என்னென்னா விக்ரம் சார் பண்ண இஷ்டப்படுறாரு. அப்போ அவர் இருக்காரு அப்படின்னா இந்த படத்தினால ஆடியன்ஸ் வந்து நீங்கள் ஒரு டேட்டை வச்சு என்ன பண்ணீங்க அப்படின்னு கண்டிப்பாக விக்ரம் சாருக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல மைண்டில் வச்சு தான் இந்த லவ் கேரக்டரை நான் கிரியேட் பண்ணேன். ஸோ அதனால் நீ ஒரு சீன் எழுதும்போது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறாருன்னு யோசிக்கும் போது எனக்கு வந்து ஒரு ரைட்டராக ஒரு லிமிட்டேஷனே இல்லை. நீ வந்து விக்ரம் சார் பண்ணுறதுனால என்ன வேணால் பண்ணலாம், என்ன வேணால் எழுதலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இஷ்டத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி அடிச்சு விட்டது தான் இந்த லவ்ங்கிற கேரக்டர். ஸோ விக்ரம் சார் இல்லை அப்படின்னா இந்த ஸ்கிரிப்டே மைண்டுக்கே வந்திருக்காது எனக்கு ஃபஸ்ட்டு. ஸோ ஹி வாஸ் த கிரேட்டஸ்ட் இன்ஸ்பிரேஷன். பிகாஸ் அவரோட ஆக்டிங் ஒரு 10-15 இயர்ஸாக நான் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸில் பார்த்து அதனால இன்ஸ்பயர் ஆனது தான் இந்த லவ் கேரக்டர் அப்படின்னு சொல்லணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஃபர்ஸ்ட் இன்ஸ்பைரிங் மீ அஸ் அ ரைட்டர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதை தாண்டி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது எவ்வளோ இந்த ப்ராஜெக்ட்டுக்காக வெயிட் பண்ணி ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம், ஏன்னா விக்ரம் சாருக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இது வந்து 2வது படம், நான் வந்து ஆடியன்ஸுக்கு இந்த கதையை சொல்லணும்னு ஆசைப்பட்டு இவ்வளோ டிலே ஆகும்போது வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆரம்பித்தது வந்து ஜான்வரியில் தான் இந்த ஃபிலிம். ஸோ ஷிபு சார் வந்து டிசம்பரில் தான் வந்தார். ஷிபு சார் வந்த உடனே இவ்வளோ ப்ராப்ளம் இப்படி இருக்குன்னு உடனே இமீடியட்டாக அவர் வந்து அது எல்லாருமே உங்ககிட்ட வரைக்கும் சொல்லியிருக்காங்க, இமீடியட்டாக அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அவர் வந்து பெரிய ஃபண்டிங்க்கு ரெடி, பல மாதங்கள் இந்த படம் ஷூட் பண்ணுறதுக்கு அவர் ரெடி. ஏன்னா இந்த கதை நல்லா இருக்குது, கண்டிப்பாக இந்த படம் பண்ணலாம், இது பெருசாக நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஆர்டிஸ்டெல்லாம் மாற்றினார், இன்னும் பெரிய பெரிய மார்க்கெட் இருக்கிறவங்களா பண்ணார், எல்லாமே எனக்கு பெருசாக பண்ணார். நான் வந்து சார் எல்லாமே கேட்டு சார் ஹாரிஸ் சார் கொஞ்சம் அப்படின்னா அதுவும் பண்ணி கொடுத்தாரு. ஸோ எல்லாமே பண்ணி அவர் பல மாதங்கள் பண்ணலான்னு சொன்னாலும் அதை நான் கேபிட்டலைஸ் பண்ணி நான் இந்த படத்தை 1.5 வருஷம் இழுத்து இப்படி மெதுவாக அப்படி ஜவ்வு மாதிரி இழுத்தேன்னா அந்த படத்தோட சக்ஸஸ் இப்படி இருக்குமான்றது எனக்கு தெரியல. ஸோ இது வந்து பிளான் பண்ணி 7 months 8 months அவ்வளோதான். யாருக்குமே டைமே கிடையாது, இந்த டைமுக்குள்ளே அடித்து பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி பண்ணோம். ஸோ அந்த டிலே தாண்டி விக்ரம் சார் எனக்கும் வெயிட் பண்ணி ஜான்வரியில் ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி செப்டம்பரில் ரிலீஸ் ஆனது வந்து பல பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்ன முதல் விஷயம் அதுதான். அதுவும் மெயினாக ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பீப்புள் ரொம்ப தேங்க் பண்ணணும். ஆக்சுவலாக எனக்கு வந்து அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆக்சுவலாக நான் ஒரு தடவை எங்கேயோ ஒரு இதெல்லாம் பார்த்துருக்கேன். நான் இப்போ தான் நியூ டு த இண்டஸ்ட்ரி. ஒரு லிங்குசாமி சார் திடீர்னு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்தது, பார்த்தா லிங்குசாமி சார். இன்னொரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்தது, வெங்கட் பிரபு சார். இவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி அவங்க ஆஸ் அ டேரக்டர் அவங்க சொன்னாங்க, நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு இது இவ்வளோ ஷார்ட் டியூரேஷனில் ஒரு படத்துக்காக நீங்கள் இவ்வளோ இது பண்ணி ஒர்க் பண்ணீங்க, அமேசிங்காக இருக்குது. ஒரு டிபார்ட்மெண்ட்டாக தனித்தனியாக பிரித்து சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இந்த படத்தோட சக்ஸஸ்க்கு நான் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து எனக்கு டெக்னீஷியன்ஸ் வந்து எப்படி சப்போர்ட் பண்ணாங்கன்றதும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா டைம் டியூரேஷன் ரொம்ப கம்மி. இந்த டைம் டியூரேஷனுக்குள்ளே எனக்கு புஷ் பண்ணி
ஷிபு சாருக்கு வந்து வெயிட்டேஜ் வந்து ஏற்கனவே கேன்வாஸ் பெருசு, அதை தவிர உங்களுக்கு ஏற்கனவே வேறு ப்ரொடியூசர்கிட்டேருந்து வந்த ஒரு வெயிட்டேஜ் இருக்குது. இது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம இந்த டைமுக்குள்ளே படத்தை முடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரில் எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க. ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட் ஏதாவது ஒரு இடத்துல வந்து இப்போ எல்லா இடத்துலையும் கதையே வந்து உங்களுக்கு அப்பில் போயிட்டே இருக்காது, அது எந்த ஸ்கிரிப்ட்டுமே அப்படி பண்ண முடியாது. ஸோ ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்கிரிப்ட்டில் வந்து கொஞ்சம் நார்மலாக போகிற மாதிரி இருந்தால் டக்குன்னு ஆர்டி சார் வருவார், நீங்கள் ஒரு நிமிஷம் இருங்க இங்கே ஒரு ஹெலிகாம் ஷாட் நான் அப்படி எடுத்து கொடுக்குறேன்னு. அந்த ஷாட்டை பார்த்தா டக்குன்னு உங்களுக்கு அப்படி இருக்கும். அது பண்ணிவிட்டு அடுத்த சீனில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் சார் வருவார். அவர் வந்து பயங்கரமாக கமர்ஷியலாக ஏதோ ஒன்று ஒரு ஆர்ஆர்லையும் மியூசிக்லையும் ஒன்று தூக்கி சரி ஒரு டிபார்ட்மெண்ட் அவரெல்லாம் ஃபஸ்ட்டு நான் சார் பார்க்கும்போது ஆர்ஆர் கூட பார்த்துட்டு நான் அவர்கிட்ட ஒரு தடவை சொன்னேன், சார் அந்த இடத்துல கமர்ஷியல் அப்படின்னு. அவர் என்னை பார்த்துட்டு நீங்கள் அப்படியா நீங்கள் ஏதோ கிளாஸாக நீங்கள் படம் எடுக்க போகிறீங்கன்னு நினச்சி கமர்ஷியல்னா ஐம் வெரி ஹாப்பி. பிகாஸ் எனக்கு ஹாரிஸ் சாரோட கமர்ஷியல்னு சொல்கிறது என்னென்னா மசாலா கிடையாது, ஒரு ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகி ஒரு சீன்லேயே ஒன்றுமே இல்லைன்னா கூட ஆடியன்ஸ் எழுந்து கிளாப் தட்டுறாங்க தேட்டரில். இப்போ போனேன் வெற்றி தேட்டர் கமலாலாம் போனேன். ஸோ அப்போ அவர் மியூசிக்னால நான் கதையிலேயே இல்லாத ஒரு இடத்துல ஏன் கை தட்டுறாங்க, நாங்கள் தட்டுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு பார்த்தா அவர் மியூசிக் அந்த இடத்துல போட்டதில் வந்து அவர் கைத்தட்ட வைக்கிறாரு ஆடியன்ஸை. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு கமர்ஷியல் ஃபிலிமுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அதெல்லாம் எல்லாம் மணி. ஸோ எவ்ரி மணி கலெக்டட் ஒன்று. ஆர்ட் டைரக்டர் வந்து அவர் வந்து சும்மா இங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு, என்னமோ பெரிய நாங்கள்லாம் பெரிய டெக்னீஷியன் அவர் வந்தாருன்னா அவர் ஒத்துக்கவே மாட்டாருங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், 4 படம் இதுக்கு முன்னாடி தமிழ் படம் ஆஃபர் வந்தது. ஏன்னா அவர் வந்து சாபு சாரோட ஒர்க் பண்ணது எல்லாருக்குமே தெரியும். இந்திரனில் ஒர்க் பண்ணியிருக்காரு, அப்புறம் கிறிஸ் 3ல் வந்து அவர் தான் ஆர்ட் டைரக்டர் பிரதர்ஸ் பண்ணியிருக்காரு. தமிழ் படம் பண்ணவே மாட்டார், வேணான்னு அவாய்ட் பண்ணிட்டே இருப்பார். நான் அவர்கிட்ட சொன்னதே ஃபோன் பண்ணி என்ன சொன்னேன், சார் இது கிடையாது, வீடு செட்டப் கிடையாது, ஒரு அம்மா சமைச்சிட்டு இருக்க மாட்டாங்க, கிச்சன் செட்டப் கிடையாது, அப்புறம் இந்த மாதிரி கர்டன் பெட்ரூம் இந்த மாதிரி செட்டப் எதுவுமே இல்லை, இது எல்லாமே கச்சமுச்சான்னு இருக்கும் செட்டப் எதுவுமே உங்களுக்கு அப்படின்னு பயங்கர எக்ஸைட். நீங்கள் லவ் லேப்ன்றது பிரித்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வேக்யூம் கிளீனர், அதோட டியூபு, அதுக்கப்புறம் வந்து என்னது இட்லி தட்டு, என்னென்னமோ வச்சுருப்பாரு. அதெல்லாம் வச்சு உங்களுக்கு வந்து ஒரு கெமிக்கல் விஷயம் மாதிரி, ஏன்னா அதுதானே சினிமா. ஸோ அந்த மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி நாங்கள் ஃபஸ்ட்டு லேபுக்குள்ளே வந்து நானும் விக்ரம் சார் செம்ம ஷாக்கு, ஆர்டி சார் வெரி ஹாப்பி. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு இடத்துல ஸ்கோர் பண்ணுறாங்க. எடிட்டர் அவர் வந்து இந்த படத்தை, ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் எடிட்டர்கிட்ட என்னென்னா க்ளீனாக இருக்கும். எனக்கு நம்மளுக்கு அந்த ரேம்ப் பண்ணுறது பிடிக்காது, கச்சமச்சான்னு படம் இருந்தால் பிடிக்காது. ஸோ அதனால சில பேர் வந்து கொஞ்சம் ஏதாவது ஸ்க்ரீன் ப்ளே ஸ்லோன்னு சொல்ல கூட சொல்லியிருக்கலாம். அது நம்ம இப்படி நானும் அவரும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன்னா க்ளீனாக அழகாக இருக்கணும் படம். ஸோ அதே ஸ்கூலில் ஸ்ரீகர் சாரோட அவரும் பண்ணுறாரு. ஸோ ஒரு க்ளீன் ஃபிலிமாக எனக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்குது அப்படின்னா அது ப்ரெசன்டேஷன், அது வந்து எடிட்டர் கண்டிப்பாக நான் வந்து தேங்க் பண்ணணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரிபடி. என்னோட மெயின் ஆர்டிஸ்ட் வினயன், நித்யா மேனன், அவங்களும் இப்போ அமேசிங். இப்போ தம்பி நம்ம எல்லாருக்குமே அப்ரிசியேஷன் கிடைக்குது. ஸோ எனக்கு பர்சனலாக எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஆப்வியஸ்லி பிக்கஸ்ட் சக்ஸஸ் வந்து இந்த படம் வந்து மணி கலெக்ட் ஆகிருக்கு, ஒரு பெரிய லெவலில் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசர்ஸ் வந்து சந்தோஷப்படுறாங்க, ஆடியன்ஸுக்கு வந்து ரொம்ப இந்த படம் பிடிச்சிருக்குன்றது தான் முதல் சந்தோஷம், அதில் எந்த டவுட்டும் இல்லை. இதை தாண்டி எனக்கு வந்த கால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரிஸ் சாராக இருக்கட்டும், ஆர்டி சாராக இருக்கட்டும், விக்ரம் சாரோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கட்டும், நயனோடது இருக்கட்டும், நித்யா மேனன், தம்பி ராமையா வந்தது, எல்லாருமே என்னென்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டை பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, அவங்களோட பெஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களோட எல்லாரோட பெஸ்ட்டுமே வந்து இந்த படத்துக்குள்ளே இருமுகனுக்குள்ளே அமைஞ்சது வந்து எனக்கு ஒரு பயங்கர சந்தோஷம். பிகாஸ் நம்மளோட நான் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது என்னோடய ஃபிலிம் வந்து அவங்களெல்லாமும் அப்ரிஷியேஷன், அவங்கள எலிவேட் பண்ணுதுன்றது தான் என்னோட பிக்கஸ்ட் சக்ஸஸாக நான் நினைக்கிறேன். ஸோ அப்படின்னா அவங்களோட பெஸ்ட்டை வந்து இந்த படத்துக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வித்தின் தி ஷார்ட் ஸ்பேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வித்தின் இந்த 7 monthsல இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டாக ஆக்கி இது இவ்வளோ பெருசாக ஆடியன்ஸுக்கு ப்ரெசென்ட் பண்ணதுக்கு என்னோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ சொல்லிக்கிறேன். விக்ரம் சார் ஆடியோ ரிலீஸில் சொல்லிட்டேன், அவனால தான் இந்த படம். எனக்கு இந்த மாதிரி வெற்றி தேவை. அவர் என்ன நம்பி எனக்கு கொடுத்தாலும் தெரியல, இவ்வளோ பெரிய படம். ஐ திங்க் வி ஆல் டிட் அவர் பெஸ்ட். வி தாட் ஆஃப் ஒரு சக்ஸஸ் மீட்டுன்னு ஒரு பேனர் போடலான்னு நினச்சிட்டு இருந்தோம். நேற்றுக்கு தான் டைரக்டரும் டிஸ்ட்ரிபியூட்டரும் மகேஷ் எல்லாம் வெற்றி தேரில் போனாங்க. அப்போ ராம்குமார் ஸ்டாஃப் இருந்தாங்க. அப்போ சொன்னாங்க இந்த மாதிரி ஃபுல் ஹவுஸ், டிக்கெட்டு கிடைக்கல, டியூஸ்டே 5 days போயிடுச்சு. அப்போ 5 days முடிச்சு தேர்ஸ்டே காயமே டிஸ்ட்ரிபியூட்டர் தியேட்டர் ஓனர். அந்த டியூஸ்டே ஃபுல் ஹவுஸ் வெற்றி தேட்டர் மாதிரி தியேட்டரில் டிக்கெட்டு கிடைக்கலன்னு ஐ தாட் ஆனது நம்ம கிராண்ட் சக்ஸஸ் மீட்டாக மாட்டலாமான்னு கேட்டார். ஒன்று அவங்க சேர்ந்து அதை கிராண்ட் சக்ஸஸ் மீட்டாக மாற்றிட்டாங்க. ஆனந்த் ஷங்கர் சத்தியமாக இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் என்கிட்ட அவர் கொடுக்க முடிஞ்சிருந்தா he will make a original Hollywood movie. Just 85 to 86 days. அதில் we gave only அதுவும் பேக் டு பேக் ஷெடியூல். மலேசியா விட்டால் சென்னையில் செட்டு, சென்னையில் விட்டால் பேங்காக்கில் அங்கேயும் செட்டு, அதை விட்டால் காஷ்மீரில் போனோம். இப்படி ஓடி படம் அந்த மாதிரி படம் பண்ணும்போது என்னையும் ஒரு சைடில் சார் இந்த மாதிரி பட்ஜெட்டில் முடிச்சிடுவேன், சொன்ன டேட்டிலோட கம்மியாக, சொன்ன பட்ஜெட்டோட கம்மியாக
இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஹாலிவுட் படம் கொடுக்கணும்னா only because of ஆனந்த். ரியலி ஐ எம் வெரி மச் தேங்க்ஃபுல் டு யூ. என்னட்ட கேட்டால் தேர் ஆர் பிக் நம்பர் ஆன் டைரக்டர்ஸ் இருக்காங்க, பட் யாருமே ப்ரொடியூசர் சைடு இவ்வளோ பார்த்து, ஈவன் ஹி இன்வால்வ்ஸ் இந்த மார்க்கெட்டிங் எவ்ரி திங். சார் உங்களுக்கு இந்த டீசர் வேணுமா, இந்த ட்ரெய்லர் வேணுமா, இந்த ஃபர்ஸ்ட் லுக் வேணுமா, உங்களுக்கு பிஸ்னஸ் ஆகணுமா, என்ன மாதிரி வேணும், பேக் டு பேக் ஷெடியூலுக்கு இடையிலையும் நம்மகிட்ட கேட்டு இதெல்லாம் கொடுக்குற ஒரு டைரக்டர். ஐ திங்க் இஸ் அ நம்பர் ஒன் டைரக்டர் as far as I am concerned. The Tamil industry is given. I will tell it boldly. விக்ரம் சார் எப்போவுமே உங்களுக்கு தெரியும், நான் பேசக்கூடாது, எல்லோரும் பேசியாச்சு. இப்போவும் அஞ்சனாவுக்கு பேசினாங்க, ரிவ்யூஸ் பேசிகிட்டு இருக்காங்க, ஃப்ரம் கேரளா, ஃப்ரம் ஓவர்சீஸ், ஃப்ரம் தெலுங்கு. ஃபுல் லவ் பற்றி ஏன் இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் ஏன் பண்ணிகிட்ருக்காரு பேக் டு பேக். இந்த 85 டேஸில் கூட பேங்காக்கில் நம்ம ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஹிடன் ஸ்லீப் 6 hours மேக்கப் பண்ணி ஷூட் பண்ணி வந்து இங்கே வரும்போது ஆனந்த் இருக்க பாரு, நம்ம ஒரு 2 days நெக்ஸ்ட் டே மார்னிங் ஷூட்டிங் பாருங்க, இல்லை நம்ம சேவ் மீ. அப்போ தூங்காமல் வந்து நெக்ஸ்ட் டே ஷூட் பண்ணுவார் இங்கே செட்டில். அப்போ இடையில நம்ம கேரளாவில் மீட் போனோம், ஒரு ப்ரெஸ் மீட்டுக்காக போனோம். அங்கே போகும்போது எல்லா டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணோம். விக்ரம் சார் வந்து தெலுங்கு எப்படி வந்திருக்குன்னு பார்த்தாரு. லவ் கேரக்டர் அவர் பண்ணல டப்பிங், அவர் பார்த்துட்டு ஹீ சாட் த ஹோல் டே அண்ட் நைட், தூங்கவே இல்லை. அவரே டப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டவே ஹி வென்ட் டு த ஏர்போர்ட். அங்கேருந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணார் கேரளாவில் போய். ஐ திங்க் இஸ் எ ப்ரொடியூசர்ஸ் ஹீரோ. ஐ நோ இஸ் எ பெஸ்ட் ஆக்டர். தேங்க்யூ சார். அப்புறம் இந்த படம் முடித்தா கூட ஏதோ அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சேன். நேற்றுக்கு நைட்டு கூட அவர் டெஸ்ட் பண்ணுறாரு. ஷிபு ஆன்லைனில் இந்த வந்துட்டு ப்ளீஸ் ரூம் 12 o'clock 1 o'clock ஹீ சென்டிங் மீ லாட்ஸ் ஆஃப் லிங்க். அது ப்ரொடியூசர் பேரில் கூட அவர் பார்த்துட்ருக்காரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஹாரிஸ் ஜெயராஜ் சார், ஹாரிஸ் ஜெயராஜ் சார் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இருக்காங்க, ப்ரொடியூசர், லீடிங் ப்ரொடியூசர். அப்போ என்கிட்ட ஷிபு யாரெல்லாம் காம்பினேஷனில் யார் மியூசிக் டைரக்டர் யார் பேர், நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் பேசிகிட்டு இருக்கேன். ஆனந்த் பாண்ட் ஹாரிஸ் ஜெயராஜ் டு டூ திஸ் மியூசிக், திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டோரிஸ் லைக் தட் இஸ் ஹைடெக் ஸ்டோரி. அப்போ கண்டிப்பாக ஹாரிஸை மட்டும் மிஸ் பண்ணாத ஷிபு. ஏன்னா அவர் ஒரு படம், நான் ஒரு பெரிய ஒரு ஹீரோ படம், அந்த படத்தை அவர்கிட்ட பண்ண சொன்னப்போ அவர் சொன்னார், இந்த கதைக்கு எனக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவர் ரிஜெக்ட் பண்ணார். ஆக்சுவலி இந்த மாதிரி கதை அவர் ஒத்துக்கிட்டா கண்டிப்பாக ஃபஸ்ட் அவரை போய் சைன் பண்ணுங்கன்னு சொன்னார். ஐ கேம் அண்ட் met him. த கைண்ட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். அவர் மீது எல்லாரும் படத்தை பற்றி தான் சொன்னார். அவர் சொன்னார், இந்த படம் இவ்வளோ நாள் ஓடும், இப்படி ஓடும், அதுக்கப்புறம் யூஆர் ஸ்ட்ரகிளிங், ஐ நோ யூ ஹேவ் லாட்ஸ் ஆஃப் பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் மாறி வீல் ஹேவ் எ சக்ஸஸ் மீட், அதில் உங்களுக்கு இவ்வளோ ஃபுல் ஐ நோ ஹீ நோஸ் த என்டர் மார்க் அவுட் திஸ் மூவி இஸ் கோயிங் டு டூ அண்ட் எவ்ரி திங். தேங்க்யூ ஹாரி சார், யூ கிவ் மீ லாட்ஸ் ஆஃப் சப்போர்ட். ஆடி ராஜசேகர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த படம் ஸ்டார்ட் பண்ண ரீசனே ஆடி ராஜசேகர். அவர் கொஞ்சம் பிரச்சனை இல்லை, விக்ரம் சார் சொன்ன மாதிரி ஐ குட் ஏபிள் டு மேனேஜ் அண்ட் சால்வ் த ப்ராப்ளம். பட் அதுக்கு ஒரு ஆள் சப்போர்ட்டாக இருக்கணும். ஆடி ராஜசேகர் சப்போர்ட் மீ அவுட் சைட், நாட் ஒன்லி சார் டிஓபி எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ ஹீ இஸ் நாட் ஹியர், மை பிக் தேங்க் டு ஹிம். அண்ட் நயன்தாரா மேடம், அவங்க சொல்ல வேண்டிய தேவையில்லை, ஒண்டர்ஃபுல் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அவங்களுக்கு இருக்குது. இருந்தாலும் அவங்க பீப்புள் கால் ஆர் as a லேடி சூப்பர் ஸ்டார். But the kind of encouragement she gave, Anand சொல்வார், he'll come and explain, even ரெண்டு நாளுக்கு முன்னாடி ரிலீஸ் முன்னாடி, எனி ப்ராப்ளம் ஷிபு, வாட் இஸ் இட், எவ்ரிதிங் கோயிங் குட். அப்போ யூஸ்வலி கேட்க மாட்டாங்க ஆர்டிஸ்ட், எஸ்பெஷலி when it comes to heroine side, ப்ரொடியூசர் சைடில் ஆக்டிங் முடிச்ச அப்புறம் கேட்க மாட்டாங்க, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, எவ்ரிதிங் இஸ் செட்டில், ஹேர் ஃபியூ இஷ்யூஸ் தேர் அண்ட் ஹியர். பிக் தேங்க்ஸ் டு ஹர் அண்ட் ஷி ப்ரைஸ் ஃபார் மீ. சி செட் பிருந்தா மாஸ்டர் கூப்பிட்டு சொன்னாங்க, ஷிபுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, கொஞ்சம் கோவிலில் கும்பிடுங்க, ஷிபுட வர சொல்லலான்னு சொன்னாங்க. இட் வாஸ் ஸோ நைஸ், ஹீரோயின் லைக் தட், அந்த மாதிரி பேசுகிறது. நித்யா மேனன், ஷி ஹேட் தட் ஜாப். சுரேஷ் சார் இப்போ சொன்னார், ஹம்பிளாக பேசினார். ஆக்சுவலி இஸ் த மோஸ்ட் சார்ட் ஆஃப் ஆர்ட் டைரக்டர் இன் பாலிவுட். அவர் பேக் டு பேக் பாலிவுட் படம் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அவர் அந்த டைமில் இங்கே வந்துட்டு ரொம்ப ஹம்பிளாக வந்துட்டு பெரிய டீம் கூட ஒர்க் பண்ண சொன்னார். பட் அது உண்மை கிடையாது, அவர் எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய புண்ணியம். ரொம்ப தேங்க்ஸ் சுரேஷா. தென் மை டீம், மை ப்ரொடக்ஷன் டீம் அண்ட் த டைரக்ஷன் டீம். யூஸ்வலி ப்ரொடக்ஷன் செப்பரேட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவாங்க, டைரக்ஷன் டீம் செப்பரேட் ஒர்க் பண்ணுவாங்க. இங்கே இப்போ டுடே ஆல்சோ தே ஆல் ஒர்க்கிங் டுகெதர். அதுதான் உங்களுக்கு தெரிஞ்சுது. இப்போ என்ன மாதிரி ப்ரொடியூசர் பெரிய கேஷன் இன்வெஸ்ட் பண்ணல, இந்த மாதிரி சப்போர்ட் இருந்தால் தான்
நம்ம அந்த கரெக்ட் பட்ஜெட்டில் பண்ண முடியும். அவங்களோட சப்போர்ட் பயங்கரமாக இருந்து ரோனி, கார்த்திக், ராம்குமார், காஷி, ராஜு, ஷர்மா, அதே மாதிரி டைரக்ஷன் சைட்லேருந்து டைரக்ஷன் சைட் they didn't work as a direction team, they worked as a production team also, and the whole team was supportive. And once again thankful each and every. I have lots of friends in the media நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் ரொம்ப not only they write in the media, they call me and they give the encouraging word. படம் பார்த்துட்டு ரொம்ப நிறைய பேர் கூப்பிட்டாங்க. I think 20-30% of this group had called me. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு ஹிட் ஃபில்ம் விக்ரம் சார். என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபில்ம் ஐ ஷுட் சே I think I can take this opportunity to say that my first film as an assistant editor to Mr. Srikar Prasad was Vikram sir's film. Maniratnam sir-oda directionல ராவணன் தமிழ் and Hindi. That was my first film. ஸோ இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது to be editing his film today. And I'm at a loss of words actually. So this is one of the ரொம்ப குவிக்காக பிளான் பண்ணி அண்ட் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு 8 months ஸ்பேனில் ஃப்ரம் ஷூட் டு ஃபினிஷ் பண்ண ஒரு ஃபில்ம். அண்ட் there was immense pressure on all of us to deliver well and do our works immensely well. I think we have lived up to the expectation. So மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பும்பாங்க. இன்றைக்கி நீங்கள் ஆடியன்ஸ் எல்லாம் திஸ் ஃபிலிம் ஹஸ் பீன் வெரி வெல் ரிசீவ்ட். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் அ லாட். இந்த படம் வந்து எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. கொஞ்சம் என்ன சொல்லணுன்னா, இப்போது நான் மட்டும்தான் கொஞ்சம் சின்ன ஆள் மாதிரி தெரிஞ்சது இதில். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஃபஸ்ட்டு டே டைரக்டர்கிட்ட வந்து கதை சொல்ல ஆரம்பித்தார். சொல்லும்போது லவ்ன்ற கேரக்டரை பற்றி சொன்னார். அவர் லவ்ன்ற ஒரு கேரக்டர் சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் எப்படி அப்ரோச் பண்ணணும், அந்த வே எப்படி இருக்குன்றத சொன்னார். என்ன சொன்னார்னா, ஒரு 160 அடி டனல் சார், அங்கே உள்ளே போனால் அது உள்ளேருந்து ஒரு 60-70 அடி டனல் சார், அது உள்ளே போகிறோம். அப்புறம் ஒரு டோர் இருக்கும், அப்புறம் ஒரு 100 அடிக்கு ஒரு செட் இருக்கும், அப்புறம் 100 அடி உள்ள ஒரு லேப் உள்ளே, அங்கே தான் லேப் உள்ளே இருப்பார், அவர் தான் லவ் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான கதை. ஓகே, ஃபஸ்ட்டு டென்ஷன். ஓகேன்னா இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கே கதை அப்படின்ட்டு. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஷிபு சார், ஓகே இதான் செட்டு, இது மாதிரிலாம் பண்ணலாம் சார், நீங்கள் என்னென்ன மாதிரி பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அது மாதிரிலாம் பண்ணலாம், நம்மளாம் டீமாக ஒர்க் பண்ணலாம், நீங்கள் என்னெல்லாம் சஜஷன் சொல்கிறீங்களோ எல்லாமே சேர்த்து பண்ணலாம் அப்படின்னாரு. ரெண்டாவது ஒரு டென்ஷன் ஏறிடுச்சு. ஓகே, இவரும் ஃப்ரீயாக இருக்கார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டி ராஜேஷ் சார், சினிமோட்டோகிராஃபர். காக்க காக்க, மின்னலே, இந்த மாதிரி காக்க காக்க, கஜினி, இதெல்லாம் நான் ஸ்கூலில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக பார்த்த படம். அப்போ வந்து ஒரு சினிமோட்டோகிராஃபராக இருந்தார். அது மூணாவது டென்ஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் சார், நாங்கள் காலேஜ் பஸ்ஸில் வந்து மின்னலே சாங், வசீகரா சாங் டெய்லி பஸ்ஸில் கேட்டே போவோம். இப்போ இது மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ பூஷன் எடிட்டர், அவர் நிறைய படங்கள் தமிழில் பண்ணியிருக்காரு. ஸோ அது மாதிரி வந்து ஒரு டென்ஷனாக மேலே ஏறிட்டே போச்சு. இதுக்கு மேலே ஒரு டென்ஷன் இருந்தது எனக்கு. என்னென்னா, இந்த லவ்ன்ற கேரக்டர் விக்ரம் சார் பண்ண போகிறாரு. அன்னியனில் வந்து நான் அசிஸ்டன்ட் ஆர்ட் டைரக்டராக வேலை பார்த்தேன் சாபு சாருக்கு. அதில் எல்லாருக்கும் ஒரு பிரபலமான ஒரு இது இருக்கும். அன்னியன் அம்பியாவும் அந்த ஒரு 2 கேரக்டராக அந்த கிளைமேக்ஸில் மாறி மாறி நடிக்கிற ஒரு இது. அதை நான் நேரில் பார்த்துருக்கேன். மணிமகாலில் ஷூட் பண்ணாங்க. அதனால் விக்ரம் சாருடைய பர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரியும். அருள் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போது இது மாதிரி எல்லா டெக்னீஷியன்ஸுமே பெரிய அளவில் இருக்கும்போது எனக்கு அந்த லவ் அப்படின்ற ஒரு லேப் வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது. அதை பண்ணதுக்கப்புறம் நல்ல அப்ரிஷியேஷன் கிடைக்குது. எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசினாங்க. இது நல்லா வர்றதுக்கு ஒரு காரணம் வந்து என்னை சுற்றி இருக்கிற பெரிய ஆட்கள் இருக்கிற ஒரு குரூப்பில் நான் போனதுனால அவங்க லெவலில் திங்க் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் அது. அதனால் வந்து அந்த லவ் லேப் நல்லா வந்ததுக்கு ஒரு காரணம் அதுவும் சொல்லலாம். இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லா கலை இயக்குநர்களுக்கும் கிடைக்குமன்றது கஷ்டம். மேக்ஸிமம் ஹாரர் ஃபிலிம், லவ் ஓரியன்ட் ஃபிலிம், ஒரு ரெஸ்டாரண்ட் செட்டு போடணும், ஒரு காஃபி ஷாப் மாதிரி இருக்கும், ஒரு லவ் பண்ணுறாங்க, அவங்க பீச்சில் நடக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஜோன் போயிட்டு இதை வந்து ஒரு ஹாலிவுட் லெவலில் ஒரு வேறு லெவலில் இதை ட்ரீட் பண்ணணும். இது இப்படி தான் இருக்கணும். ஒரு லேபுன்னா வந்து கலர்ஃபுல்லாக ஒயிட்டாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் வர்ற மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு நார்மலாக இருக்கக்கூடாது. அவர் ஆடியன்ஸ் மனத்தில் நிற்கணுன்னா சேரோட மேக்கப், சேரோட காஸ்டியூம், அவருடைய பெர்ஃபார்மன்ஸ், அந்த இடம், அதுக்குடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் சேர்க்கும் போது அந்த இடமும் இது எல்லாத்துக்கும் மேட்ச் பண்ணுற அளவுக்கு ஒரு கிரஞ்சியாக ஒரு டெரராக இருக்கணும்னு நினச்சி அது செஞ்சோம். இது என்னுடைய உழைப்பு மட்டும் இல்லை, என்னுடைய டீம், டைரக்டர், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருடைய ஆதரவு இருந்ததுனால இதை நல்லா பண்ண முடிஞ்சுது.
மேக்ஸிமம் மலேசியாவில் நிறைய எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ் எடுத்தாங்க. அதுக்கு எல்லாமே நாங்கள் இங்கே இன்டீரியர் வந்து செட்டு போட்டிருந்தோம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து விக்ரம் சார் நிறைய கூட்டு அப்ரிஷியேட் பண்ணுவார். டைரக்டர் நிறைய ஒரு விளக்கமாக புகழ்ந்து பேசுவார். ஒரு செட்லேயும் நல்ல என்கரேஜ்மெண்ட்டாக இருந்தது. சொல்லப்போனால் இது வந்து எனக்கு நான் வந்து இனிஷியலாக தமிழ் படம் ஒர்க் பண்ணிட்டு ஃபுல்லாக பாம்பேலே இருந்துட்டேன். ஒரு 8 வருஷம் அங்கே ஒர்க் பண்ணிட்டு ஒரு தமிழ் படம் பண்ணணும் சாதாரணமாக ஓகே பண்ணலான்னு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இது நம்ம ஹிந்தியில் பண்ணால் கூட இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் இப்படி ஒரு பண்ண முடியுமா, இப்படி ஒரு கதை கிடைக்குமா, இந்த கதையே புதுசாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் மீறி இந்த படம் நல்லா போயிட்டுருக்கு. லாஸ்ட் 1 வீக்காக நல்ல வசூலை தேடிட்டு இருக்கு. இன்னும் வளர்ச்சி இன்னும் நல்லா படம் நல்ல மேலே போகிறதுக்கு வந்து எனக்கு மக்களோட ஆதரவு வேணும். இருமுகனோட சக்ஸஸ் மீட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, கௌரவமாகவும் இருக்குது. இருமுகன் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் லாஸ்ட் ஏப்ரல்லேருந்து இந்த படத்தில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா முதல்ல சாரோட ஷூட்டிங் ஆரம்பிச்சும் போது மலேசியாவில் அவங்க எடுத்த ஸ்டில்ஸ் ஒன்று தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப கேட்சியாக இருந்துச்சு. ஸோ தென் அப்புறம் ஷிபு சார்கிட்ட க்ரீன் பார்க் ஹோட்டலில் எனக்கு ரைட்ஸ் கொடுங்க சார்னு. அதுக்கப்புறம் அது 3 மாதம் 4 மாதம் பேசி ஏப்ரல்லே எனக்கு வந்து இந்த படம் கிடச்சிது. அது வந்து நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரெண்டாவது, இருமுகன் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய சக்ஸஸ்க்கு முக்கியமான காரணம் வந்து இட்ஸ் அ டீம் ஒர்க். விக்ரம் சார் சூப்பராக பண்ணுவாங்க, டவுட்டே கிடையாது. ஆனந்த் சங்கர் சார், ஹாரிஸ் ஜெயராஜ் சார், அதர் டெக்னீஷியன்ஸ், ஹாரிஸ் சார் எல்லாருமே சேர்ந்து ஒரு காம்பாவாக இந்த படம் ஜெயிக்கும்னா நாங்கள் பிகினிங்லேயே பல போட்டியில் அவர்கிட்ட முதல்ல போய் இந்த படத்தை எடுத்தோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லைக் இன்றைக்கி இருமுகனோட கலெக்ஷன்ஸ் வந்து வேரியஸ் நம்பர்ஸ் நிறையா வந்துகிட்டே இருக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 18 படம் பண்ணியிருக்கேன். ஹிந்தியில், இங்கிலீஷில், தமிழில் சின்ன சின்ன படங்கள். நான் கௌரவமாக இருக்குன்னு சொன்னதுக்கு முதல் காரணம் எனக்கு இருமுகன் வந்து ஃபஸ்ட்டு பிக் விக்ட்ரி, பெரிய சக்ஸஸ் எனக்கு. ஸோ இருமகன் வந்து தியேட்ரிக்கல் சைடில் பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆஃப் நோ அரௌண்ட் 450 ஸ்க்ரீன்ஸில் போயிட்டுருக்கு. இந்த 450 ஸ்க்ரீன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்லி சென்னையில் வந்து 145 ஷோஸ் சத்தியம் பண்ணிகிட்ருக்காங்க எங்களுக்காக. அதில் வந்து கபாலி தெறிக்கு அடுத்தது மிகப்பெரிய ஓப்பனிங் இருமுகனுக்கு இருந்திருக்கு. அண்ட் இட்ஸ் அ ப்ரூவன் ரெக்கார்ட். ஃபஸ்ட்டு 4-5 டேஸில் இட் ஹாஸ் கலெக்டட் 4.5 crores. ஸோ என்னோடய கணிப்பு கிட்டத்தட்ட 7.5 to 8 crore சிட்டி மட்டுமே பண்ணுவேன் இந்த படம். அண்ட் டோட்டல் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆஃப் நோ டில் டேட் நேற்று வரைக்கும் கலெக்ஷன்ஸ் வந்து அரௌண்ட் 29.25. நான் ஜென்யூனாக ப்ரெடிக்ட் பண்ண நம்பர் வந்து 25 crore ஃபஸ்ட் வீக். பட் அதை விட பெட்டராக 4.5 crores பண்ணியிருக்கு. ஓவரால் என்னோட ப்ரெடிக்ஷன் இந்த படம் டில் October 6th இட் வில் கலெக்ட் அபவுட் 50 crores. இட்ஸ் அ மேசிவ் ஹிட் when compared to கபாலி அண்ட் தெறிக்கு அப்புறம் விக்ரம் சாருக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் இந்த படம். நிறைய விஷயம் இதில் இவரோட ஹார்ட் ஒர்க்குக்கு அடிஷ்னலாக காட்ஸ் கிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் ஷிபு சார். ஏன்னா ஷிபு வந்து பயங்கர ஒரு விஷனரியான ஆள். ஒரு படத்தை எப்படி எடுக்கணுன்றது நான் அவர் கூட இந்த 6 மாதம் ட்ராவல் பண்ணும் போதே தெரிஞ்சுக்கிட்டேன். விக்ரம் சாரோட ஹார்ட் ஒர்க், ஹரிஷ் சார், ஆனந்த் சார் இவங்க எல்லாருக்கும் சேர்ந்து எங்களுக்கு அடிஷ்னலாக வந்து சின்ன சின்ன மிராக்கல்ஸ் இதில் நிறையா நடந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு 4 டேஸ்லேயே ரெக்கார்ட் பிரேக் கலெக்ஷன். அதை தவிர்த்து எங்களுக்கு வந்து டியூஸ்டே வெனஸ்டே ஒரு ஹாலிடே கிடச்சிது. அடுத்த வீக்கும் ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கு அது சொல்ல மறந்துட்டேன். செகண்ட் வீக்கும் ஒரு ஸ்க்ரீன்ஸ் கூட குறையாமல் ஸ்டில் வி ஆர் ரன்னிங் இன் 425 ஸ்க்ரீன்ஸ் செகண்ட் வீக்கும் கண்டினியூஸாக. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி இந்த படத்தை எடுத்து பண்ணதுக்கு. நிறையா ஷிபு சாரோட ட்ராவல் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்றேன்.